வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் அல்வா. அல்வானாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன் கேட்டால் அது 1 மணி நேரம் ப்ராசஸ்ஸு. நம்ம சேனலில் ஆல்ரெடி திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ண சொல்லி போட்டோம். நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் ட்ரை பண்ண சூப்பராக வந்திருக்கு. அதில் சில பேருக்கு அந்த அல்வா பண்ணும்போது அந்த சுகர் கிறிஸ்டல் ஆகுது, அதனால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அவங்க ப்ராப்பராக ஃபுல் வீடியோ பார்க்காம பண்ணியிருப்பாங்க. அந்த சுகர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணுற அல்வா பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. ஒன்று பிளாக் அல்வா சொல்லுவாங்க. பிளாக் அல்வா நான் இன்றைக்கி பண்ணியிருக்க மெத்தட் சேம் தான், ஆனால் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்தில் ஒரு அருமையான அல்வா எப்படி பண்ணுறது சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் தேங்காய் பால், அரிசி, வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சூப்பர் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேரளா ஸ்பெஷல் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 125 கிராம், வெல்லம் 250 கிராம், முழு தேங்காய் 1, ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15 to 20 நம்பர், நெய் 200 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். அல்வா சொன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ப்ரிப்பரேஷன் தான் அல்வா. இந்த அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பச்சை அரிசியை ஒரு 2 to 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணுறோம். இந்த ட்ரை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 80 to 90% ட்ரை பண்ணணும். ஃபுல்லாக ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஈரப்பதம் வேணும். அதனால் ஒரு 10% ஈரப்பதத்தோடு அப்படியே வச்சுருங்க. நார்மலாக நம்ம வீட்டில் ஃபேனு கீழே வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி பண்ணுறேங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த இடத்துல இப்போ கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் தெரியணும். அதே டைமில் இந்த அரிசியை கையில் எடுத்து க்ரஷ் பண்ணினா இந்த மாதிரி உடையணும். அதாவது நொய் அரிசியோடைய பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால தான் ஒரு 10% ஈரமாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை அப்படியே எடுத்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் புட்டுக்கு இடியாப்பத்தெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்தில் தான் நீங்கள் அரைக்க போகிறீங்க. வேறு எந்த ஒரு காம்ப்ளிகேட்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ரெடிமேட் பாக்கெட் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணுற ஒரு பக்குவம் தனியான ஒரு ஸ்டைல். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இப்போ நல்லா பவுடர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா ஜலிச்சிருக்கேன். ஃபைன் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட திருப்பியும் போட்டு நீங்கள் அரைச்சிக்க வேண்டியதான். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மெல்ட் பண்ணுங்கள். ஏன் மெல்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அந்த வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கும், அழுக்கு இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஸ்டெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது ஸ்டெப் 1. இதே மாதிரி தேங்காய் பால் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தின்னாக ரெடியான போதும், ரொம்ப திக்கான பக்குவத்தெலாம் வேண்டாம். இப்போது இந்த வெள்ளை சிரப்பை பொறுமையாக நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துருங்க. சூடு ஆறின பிறகு தேங்காய் பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். சூடோட போடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால், இந்த பெரிய பவுலில் இருக்கிறது தீன் பால், அதாவது 2வது பால் 3வது பால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். 3 to 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தீன் பால் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு சின்ன பவுலில் பால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு பால், அதாவது திக்காக எடுத்து வச்சுருக்க பால். பெரிய தேங்காவை நல்லா திருவிட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. திக் பால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போதில், அதாவது இந்த வெள்ளை சிறப்பில் தின்னாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
அதே டைமில் கவனமாக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துங்க. அந்த பாத்திரத்தில் இந்த வெல்லமும் தேங்காய் பாலும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணாமல் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுக்கு லம்ஸ் வந்துடும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவு போட்ட பிறகு நல்லா விஸ்கில் பீட் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாமல் கட்டிக்கிட்டே இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அந்த பேட்டர். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ரெடி ஆகணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வரும் இந்த ப்ரிப்ரேஷன். கொஞ்சம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் எடுத்துரும். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அடுப்பில் வச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ண உங்களுக்கு கரெக்டாக கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த பக்கம் வந்த பிறகு விடாமல் கண்டினியூவாக நல்லா மிக்ஸ் பண்ணும். அப்படி இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் ஆச்சு. அதனால் முடிஞ்சால் பக்கத்தில் ஒரு ஆள் ஹெல்ப்புக்காக வச்சுக்கங்க. ஏன் கேட்டால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், கை வலி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்தினா இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், கெட்டியான பக்கம் வரும். அதே டைமில் ஒட்டாத பக்கம் வந்த பிறகு நெய் போடுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அந்த நெய் நல்லா அப்சர்வ் பண்ணணும். எடுத்த உடனே நிறைய நெய் போடுறோம்டா. நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் போடுறோம். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. இந்த ஏலக்காய் பவுடரும் போட்டு முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க திக் பால், அதாவது ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாலை இந்த இடத்துல ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண உடனே பாலை வேகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதாவது அந்த அல்வாவோட பாலை மிக்ஸ் பண்ணும்போது தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ண அந்த பாலும் நல்லா அப்சர்வ் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த கீயோட அளவும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, ஒட்டாமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர் வந்துருக்கணும். இதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த பாக்ஸில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் கண்டெய்னர். இதில் கீ போட வேண்டியதில்லை. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது கீ போட மறந்துடுவாங்க. அதனால தான் கீ அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வாவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம். நல்லா ஈவனாக எல்லா சைடும் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்வா டீமோட் ஆகி கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம பிடிச்ச சைஸில் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான ஸ்டைலில் கேரளா அல்வா ரெடி. இந்த அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா ப்ரிப்பரேஷன் முடித்த உடனே 1 ஹவர் கழிச்சு நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி வந்திருக்குன்னு. இதே அல்வாவை ஒரு நாள் விட்டு நீங்கள் மறுநாள் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டைமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஏன் கேட்டால் அந்த தேங்காய் பால் அதுக்கப்புறம் அந்த நெய் வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.